ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம திருச்செந்தூர் வந்திருந்தோம். திருச்செந்தூரில் முருகப்பெருமான தரிசனம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினம் போயிட்டு அங்கே முத்தாரம்மனை போய் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா நம்ம பயணம் மேற்கொள்ள போட ஒரு முக்கியமான பார்த்திங்கன்னா நவத்திருப்பதி. இந்த நவத்திருப்பதியில் மொத்தம் 9 கோவில் நம்ம போயிட்டு தரிசனம் பண்ண போகிறோம். மிக மிக முக்கியமான கோவில் எல்லாமே. அந்தந்த கோவிலுக்கு போகிறச்சு அந்தந்த கோவிலுடைய சிறப்புகளும் ஸ்தல வரலாறும் நான் சொல்கிறேன். சரி, முதல்ல இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தென் திருப்பேரை அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலில் என்ன விஷயம் பார்த்தா, இங்கு சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலம் இது. சரிங்களா? ஸோ இது 9 கிரகங்களும் 9 இடத்துல வழிபட்டிருக்கு. அதில் நம்ம பார்க்க வந்த முதல் இடம் சுக்கிரஸ்தலம். இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சிறப்புகளும் ஸ்தல வரலாறும் நான் பேசுகிறேன். நானும் மணியானாவும் ரெடியாக இருக்கும். இங்கே இப்போது இன்றைக்கி பௌர்ணமி. ஸோ இன்றைக்கி இங்கே இருக்க சுவாமிக்கு அபிஷேகம், அதாவது திருமஞ்சனம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை முடிஞ்சு அலங்காரமெல்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் இந்த திரையை விளக்கிடுவாங்க. நம்ம போய் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸ்ரீ திருப்பேரை நாச்சியார் சன்னதி, அம்பாள் சன்னதி, பரமபத வாசல். உள்ளச்சுரிசங்குட ஆழியேந்தி தாமரைக் கண்ணன் நெஞ்சினூடே புள்ளைக் கடாகன் ஆற்றைக்கானீர் என் சொல்லிச் சொல்லுக நன்னமீர்கள் வெள்ளச் சுகமவன் வீட்டிருந்த வேத ஒளியும் விழாவொளியும் பிள்ளைக்குடா விளையாட்டொழியுமரா
திருப்பேரையில் சேர்வண்ணானே. நாம் சேவிக்கின்ற க்ஷேத்திரம் 108 திவ்ய தேசங்களில் 53வது திவ்ய தேசம். சுவாமி திருநாமம் மகர நெடுங்குழை காதன். குழைனா காது, மகரம்னா மீன். பெருமாளுக்கு நீண்ட பெரிய காது, தன்னோட காதில் மத்ஸ்யஸ்வரவியான மீன் வடிவிலான மகர குண்டலம் காதில் சாத்தின்றிருக்க. பூமாதேவிக்கு ஒரு ஏக்கம், எப்போதும் பெருமாள் ஸ்ரீதேவி பக்கமே பற்று கொண்டுருக்காரே, நம்ம பக்கம் திரும்ப மாட்டேன்றாரேன்னு ஒரு ஏக்கம். நேர துர்வாச முனிவர்கிட்ட போயிட்டு நீர் தான் இதுக்கு வழிவகுக்கணும்னு சொல்கிறார். துர்வாச முனிவர் நீ போமா காலம் கூடும்போது நானே நேரில் வந்து வழிவகுக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் மட்டும் பூமாதேவி கழுத்து திரும்பிய பாவனையில் பெருமாளோட அழகு மமதையிலே ஈடுபட்டுருக்காங்க. எங்கே நம்ம ஆத்துக்கார நம்ம பக்கம் திரும்பிட மாட்டான்ற அந்த ஏக்கத்தில் இருக்கிற அப்படின்னாலே, அது மாதிரி இப்போ பூமாதேவி கழுத்து திரும்பிய பாவனையிலே பெருமாள் நம்ம பக்கம் திரும்பிட மாட்டாருன்ற அந்த ஏக்கத்தில் இருக்க அப்படின்னாலே, வந்த துர்வாசரை கவனிக்காதனால உபசரிக்கல. உன்னுடைய அழகு கர்வத்தினால தான் நீ உபசரிக்கல. உன்னுடைய திருமேனி மொத்தம் கருநீளமாக மாறிடட்டும்னு தாயாருக்கு சாபம். சாப விமோக்ஷனமாக தட்சிண கங்கைன்னு தாமிரவர்ணிக்கு பேர். இந்த தட்சிண கங்கையில் 18 வருட காலம் அஷ்டாட்சர மந்திரத்தை தாயார் ஜபிச்சுட்டு வர. அப்படி ஜபிச்சுட்டு வரும்பொழுது பங்குனி மாதம் பௌர்ணமி திதியும் உத்தர பல்குனி நட்சத்திரமும் சேர்ந்த நன்னாளில் தாயாருக்கு மீன் வடிவிலான மகர குண்டலம் ஆற்றங்கரையில கிடைக்கும். இது யார் காதல பொருந்ததோ அவரையே நான் விவாகம் பண்ணிக்கிறேன்னு தாயார் பிரார்த்திக்க, பெருமாள் தான் இந்த க்ஷேத்திரத்தில் நேரில் வந்து தான் அந்த மகர குண்டலத்தை வாங்கி சாத்தினால தான் மகர நெடுங்குழை காதன் மாயன்னு மங்களாசாசனம். ஆக்வான அஸ்தம் வா என்று அழைத்து என் திருவடியை சரணடைன்னு சரணாகதி கத்தியமாக வீட்டிருந்த அமர்ந்த கோலமாக பெருமாள் சேவை சாய்க்கிறார். ஒரு பாதம் சேவையாகும், ஒரு பாதம் அர்த்த பத்மாசனத்தில் எழுதியிருக்க. ஆழ்வார் 11 பாசனங்களையும் வீற்றிருந்த அன்னே மங்களாசாசனம். தென் திருப்பேரையில் வீற்றிருந்த வானப்பிரான் வந்து வீற்றிருந்தார், இலங்கை செற்றபிரான் வந்து வீற்றிருந்தான்னு 11 பாசனங்களையும் வீற்றிருந்தான்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம். ஸ்ரீதேவி பூமாதேவி அவளும் வீற்றிருந்த அமர்ந்த குலமாக சிவசாய்க்கிறார். உற்சவர் திருநாமம் நிகரில் முகில்வண்ணன். திருவாய்மொழி 7ஆம் பத்தும் 3ஆம் பதிகத்தில் இந்த பெருமாள் மங்களாசாசனம். இதுக்கு முன்பதிகமாக ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். அந்த மங்களாசாசனம் பண்ணும்பொழுது அங்கே நம்பெருமாளை பார்த்து மங்களாசாசனம் பண்ணும்பொழுது, முகில்வண்ணன் அடியை அடைந்தருள் சூடி உய்ந்தவன் முகில்வண்ண வானத்து இமயவர் சூழவிருப்பர் பேரின்ப வெள்ளத்தேன்னு நாயிகா பாவத்தில் முகில்வண்ணன். முகில்வண்ணன்னா அழகு பொருந்தியவன் அர்த்தம். அழகு பொருந்தியவன் நம்பெருமாளை மங்களாசாசனம் பண்றார் நம்மாழ்வார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது ஒருபடி மேலே போய் நிகரில் முகில்வண்ணன் நேமியான் என் நெஞ்சம் கவர்ந்தனை ஊழியானேன்னு ஈடு இணையில்லா அழகு பிறந்தியவராகவும் நம்மாழ்வாருக்கு நெஞ்சம் கவர்ந்த பெருமாளாகவும் இந்த பெருமாள் திகழ்கிறார். உற்சவர் திருநாமம் நிகரில் முகில்வண்ணன் வானப்பிரான் மணிவண்ணன் கண்ணன் உற்சவர் திருநாமம். பெருமாள் பெயர்லேயே ஒரு தாயார் குழைக்காத நாச்சியார், திருப்பேர நாச்சியார்னு க்ஷேத்திர தாயார். தாயாரோட பெயர் தான் இந்த ஊருக்கு தென் திருப்பேரை பேராபுரி நாயகின்னு க்ஷேத்திர மகாலட்சுமி. நவ திருப்பதிகளில் 7வது திருப்பதி, 108 வைணவ திருத்தலங்களில் 53வது திவ்யதேசம், நவ கிரகங்களில் சுக்கிரனுக்கு அதிபதியான பெருமாள். எல்லா பெருமாள் சன்னதிகளிலும் பெருமாளுக்கு நேராக சன்னதி கருடன் இருப்பார் இல்லையா, இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் மட்டும் சன்னதி கருடன் நேராக இல்லாமல் இடதுபுறமாக விலகி இருக்க. தெரு வீதிகளில் விளையாடக்கூடிய குழந்தைகளோட விளையாட்டை பெருமாள் பார்க்கணும். அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய ஜெய்மினி சாம வேத சப்தங்களை பெருமாள் கேட்கணுன்றபடினாலையும் பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது வேதானாம் சாமவேதோஸ்மின்னு சொல்றார். அந்த சாமவேதம் 100 சாக்கைகள் 100 பிரிவுகளை கொண்டது. அதுல தலைமையான சாக்கை ஜெய்மினிய சாக்கைன்னு சொல்லக்கூடிய இந்த ஊர்ல உள்ள ஸ்ரீ வைஷ்ணவா எல்லாருமே ஜெய்மினிய சாக்கையில் உள்ளவா. அது குழந்தைகள்லாம் அப்படி விளையாடும் போது வேத சாம கானங்கள்லாம் சொல்லிகிட்டே தான் விளையாடுவான். அதனால அந்த சாம கானங்கள்லாம் நான் பார்க்கணும், திவ்ய பிரபந்தங்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் பார்க்கணும், குழந்தைகள் விளையாடுறதெல்லாம் பார்க்கணுன்றனாலையும் ஆழ்வாரோட பாசுரம் வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளை குழா விளையாட்டொழியும் அரா திருப்பேரையில் சேர்வண்ணானேன்னு நம்மாழ்வாரோட பாசுரத்துக்கு ஏற்ற போல கருடன் இங்கே நேராக இல்லாமல் இடதுபுறமாக விலகியிருக்க. பிருகு மார்கண்டேயன் பிரம்மாதி தேவர்களுக்கு பிரத்யட்சமான பெருமான் நம்மாழ்வார் மணவாள மாமுனிகளால் மங்களாசாசனம். வருணருக்கு பிரத்யட்சம். வருணர் தான் அசுரர்களோட போல் சண்டையிடும் பொழுது தான் பாசன்ற அங்குஷத்தை இழந்துட்டு இந்த பெருமாளை தவம் பண்ணி வருணருக்கு இந்த பெருமாள் பிரத்யட்சம் பண்ணி அவரோட ஆயுதத்தை திரும்ப பாசன்ற ஆயுதத்தை திரும்ப கொடுக்கணும். அதனால வருணருக்கு பிரத்யட்சம். நவ திருப்பதியில் 7வது திருப்பதி, 108 வைணவ திருத்தலங்களில் 53வது திவ்யதேசம், நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அதிபதியான பெருமாள். அந்த கோயில் நடத்திறப்பு சாத்திருந்தார். காத்தால் 8 மணிக்கு விஸ்வரூபாகும், 8 to 12 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 5 மணிக்கு ஓப்பன் ஆகி ஈவினிங் 7:45 7:45 வரைக்கும் இருக்கும். 8 மணிக்கு கதவை பூட்டிடுவோம். சரி, அப்படியே திருநாமம் வெங்கட ஸ்ரீனிவாசன்.
ரொம்ப நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலுக்கு நான் எப்படி வரணுன்றதை நான் சொல்லலை. ஏன்னா நம்ம ஒரே நாளில் நவ திருப்பதி தரிசிக்க போகிறோம். அதனால தான் இது வந்து ஆட்டோவோ கேபோ எடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கோவிலும் இப்போ திருமஞ்சனம் பூஜைகள் அப்படின்னா நிறுத்தி வச்சுருவாங்க, மத்தியானத்தில் திற போட்டுருவாங்க, திருப்பி சாயங்காலம் தான் கோவில் நடத்திறப்பாங்க. அப்படின்னும் போது ஒரே நாளில் 9 கோவில் நம்ம தரிசிக்கணும் இல்லையா? அதனால தான். ஸோ அந்த 9 கோவில் எந்தெந்த கோவில் வரிசைப்படுத்தி நான் சொல்கிறேன். அதன் பிற்பாடு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரே நாளில் தரிசிக்கலாம். சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சுடுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.